வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நாம கேட்க போற கதை குடியானவனின் மனக்கோட்டை. இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். குடியானவன் ஒருவன் வெள்ளரிக்காயை திருடுவதற்காக ஒரு தோட்டத்துக்கு சென்றான். ஒரு மூட்டை வெள்ளரிக்காய்களை பறித்து கொண்டு போய் விற்றால் பணம் கிடைக்கும். கிடைத்த பணத்திற்கு கோழி வாங்குவேன் என்று அவன் கற்பனை செய்தான். மேலும் அவன் யோசனை செய்யலானான். கோழி முட்டைகளிடும், அவைகளை அடை காக்கும், குஞ்சுகள் பொரிக்கும். கூட்டம் கூட்டமாக குஞ்சுகளை வளர்ப்பேன். பிறகு அந்த குஞ்சுகளை விற்று ஒரு பன்றி வாங்குவேன். பன்றி குட்டிகள் போடும், அந்த குட்டிகளை விற்று குதிரை வாங்குவேன். குதிரையும் குட்டிகளை ஈனும். அவைகளை வளர்த்து விற்றால் ஏராளமாக பணம் கிடைக்கும். அந்த பணத்தை கொண்டு ஒரு வீடும் அத்துடன் ஒரு தோட்டமும் வாங்குவேன். அந்த தோட்டத்தில் வெள்ளரிக்காய்களை பயிரிடுவேன். வெள்ளரிக்காய்களை எவரும் திருடாதபடி காவலுக்கு ஏற்பாடு செய்வேன். முரட்டு காவல்காரன் ஒருவனை நியமிப்பேன். அடிக்கடி நானும் தோட்டத்திற்கு சென்று யாரடா அங்கே, எச்சரிக்கை என்று உரக்க கூவுவேன். குடியானவன் இவ்வாறு யோசனை செய்து கொண்டிருந்ததில் தன்னையே மறந்துவிட்டான். தான் வேறு ஒருவனுடைய தோட்டத்தில் நிற்பதும் அவனுக்கு நினைவில்லை. மன மகிழ்ச்சியினால் அவன் கடைசியாக எண்ணியபடி உரத்த குரலில், யாரடா அங்கே, எச்சரிக்கை என்று கூறிவிட்டான். தோட்டத்தில் வேற்று ஆள் குரல் கேட்கவே காவல்காரன் ஓடி வந்து குடியானவனை பிடித்து நைய புடைத்து அனுப்பினான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.